ஆப்ஷன். ரைட்டுங்களா? 23C பஸ் ஸ்பெஷல் வருது, 23C பஸ் ஆர்டினரி வருது. ரைட்டுங்களா? ஆர்டினரியில ஏறலாம், இல்லன்னா நான் ஸ்பெஷல் பஸ்ல ஏறலாம். ஆப்ஷன் இருக்கு எனக்கு. அங்க அரசியல் ஆப்ஷன் இருக்கு. 234 உறுப்பினர்கள் கொண்ட அவை அது. சரி, இல்ல அந்த அவையில வெறும் 108 வச்சு மட்டும் டிசைட் பண்ண முடியுமா? நீங்க சொல்றது இன்னுமே என்னால ப்ராசஸ் பண்ண முடியல. ஆனாலும் கூட நம்ம அது ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்க போறாங்கன்னு கூட வச்சுக்குவோமே. 234ல 113 இப்ப விஜய் கிட்ட இருக்கு. ஆமா. அப்போ மிச்சம் இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாதான் 120 சீட்டாவது வரும். ஆமா ஆமா. அப்படி எல்லாம் சேர்ந்து ஒன்னா கிச்சடி ஃபார்ம் பண்ணி ஒரு 120 சீட்ல ஒரு அரசு அமைப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மேடம். there is an option. சார் ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. நான் அந்த வாதத்தை சப்போர்ட் பண்ணல மேடம். உங்ககிட்ட இல்ல. you are short of that. நீங்க அந்த क्वेश्चனுக்கு ஆன்சரே எழுதல. பிளாங்க்ல விட்டுருக்கீங்க. பிளாங்க்ல விட்டதுக்கு எப்படி மார்க் போட முடியும்? சரி கேப்போம். மார்க்சிஸ்ட் கட்சியை கேப்போம் சார். அது எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியா? அதிமுகவும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? இதுல அவர் ஒரு ஹேசியமா சொல்றாரு. ஒரு பாயிண்ட் ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க பொறுப்பான எதிர்கட்சியாக இயங்குவோம். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்னைக்கு அடுத்த நாளே சொல்லிட்டாரு, நாங்க சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக இயங்குவோம் சொல்லிட்டாங்க. இதுல போய் அதிமுகவோட பாருங்க. ஆனா ஒரு பாயிண்ட் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நண்பர் சொல்றது. அது என்னன்னா, பாஜகவுடைய கை என்பது அதுல ஒரு 27 இடங்களில் போட்டி போட்டு ஒரே ஒரு இடத்தில் தான் ஜெயித்திருக்கிறது பாஜக. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் அந்த கட்சியை புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் உச்சியிலே ஒன்றியத்திலே இருப்பது பாஜக. அவங்களுடைய நபர் தான் எல்லா மாநிலங்களிலும் இங்கேயும் ஆளுநர். அவருக்கு பவர் 2 பொறுப்பு. ஆகவே அவர் மூலமாக அவங்க சில காய்களை நகர்த்தக்கூடும். அது ரொம்ப எளிமையான விஷயம். என்னன்னா, விஜய் அவர்களே, உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. அந்த பெரும்பான்மையை நீங்கள் எப்படி பெற வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லுகிறபடி பெற வேண்டும். அவை அப்படி பெற்று நாங்கள் சொல்லுகிறபடி நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று ஒரு நிச்சயம் பாஜக முயலும். நாங்கள் சொல்லுகிறபடி அதைத்தான் நான் சொல்ல வரேன். நாங்கள் சொல்றபடி இப்பவே கடிதம் வந்துருச்சுலங்க. டிஎம்சி திட்டத்தை ஏத்துக்க பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தெளிவா கடிதம் எழுதிட்டாங்க. என்னங்க தேர்தல் முடிவு ஆட்சி செய்யற முறையில கேக்குறீங்க. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி எப்படி வரும்? இல்ல, அது அவங்க வச்சிருப்பாங்க கணக்கு. என்ன ஏங்க அவங்க கிட்ட அதெல்லாம் கணக்கு இருக்கு.